பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் உம்முடைய மகா தயவினாலும் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அன்றே எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அவர்களுக்கு நீர் மகா தயவை காண்பித்தீர். உம்முடைய தயவினால் மோசே ஐயாவை நீர் அவர்களுக்கு தந்து இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தீர். அது போல சுவாமி, இன்றும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர்கள் கூப்பிட்ட போது நீர் கேட்டீரே, அதே போல நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாகும். எங்கள் துன்பத்திலிருந்தும் எங்கள் வழிகளிலிருந்தும் எங்கள் வேதனைகளில் இருந்தும் எங்கள் போராட்டங்களில் இருந்தும் எங்களை விடுதலையாக்கும் சாமி. சமாதான வாழ்வு தாரும். அன்றாட சமாதானத்தை எங்களுக்கு தந்தரணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமாதானமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய மகா தயவை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இறங்கும். இந்நாள் வரை எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி பாதுகாத்து வருகிறீர். உம்முடைய தயவு நிமித்தம் எங்களுக்கு இதெல்லாம் கிடைத்தது. அது போல சுவாமி, எங்களை பலப்படுத்தி காத்து கொண்டு எங்களுக்கும் அந்த மகா தயவுள்ள குணத்தை கொடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், வழி நடத்தும் சுவாமி. எங்கள் துன்பங்களை நீங்க பண்ணும். எங்கள் வேதனைகளை எல்லாம் நீக்கி போடும். ஆறுதல் தாரும், சமாதானம் தாரும். மகா தயவை எங்களுக்கு காட்டும். எங்கள் மேல் கோபமாயிராதேயும். உலகெங்கும் சமாதானம் உண்டாக செய்யும். இந்த உலகத்தின் மீது மனித குலத்தின் மீது உம்முடைய மகா தயவு பெருகட்டும். தயவாயிரு சுவாமி. நாங்கள் தாங்க மாட்டோம் சுவாமி. உம்முடைய கோபத்தை தாங்க யாரால் முடியும்? மகா தயவை எங்களுக்கு காண்பியும் அப்பா. யுத்தத்தில் போராடி கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு உம்முடைய தயவை காண்பியும். பாதுகாப்பை கட்டளையிட்டருளும் சுவாமி. எங்களுக்காக அவர்கள் எல்லையில் நின்று தங்கள் ஜீவனை பணயம் வைத்து ஆண்டவரை பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, கண்ணம் நோக்கி பாரும். சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த தயவு அவர்களுக்கு இருக்கட்டும். இந்த மனித குலத்தின் மேல் மகா தயவை காட்டும். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை காத்திருக்கும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதாசர்வ காலங்களிலும் உனக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.